the Lord. Hallelujah. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். இன்று தினத்திலும் யோபுவின் புஸ்தகம் அதிகாரங்கள் 16 முதல் 18 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 16வது அதிகாரத்திலே யோபு பிரதியுத்தரமாக பல காரியங்களை சொல்லுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். இது யோபுடைய நிலைமையிலே அவருடைய சிநேகிதர்கள் இருந்தால் எப்படி யோபு சொல்லுவார் என்பதை குறித்தும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தேவனாய் கர்த்தர் இதோ யோபுவை துன்மார்க்கன் கையிலே ஒப்புவித்ததை குறித்து அங்கே யோபு அங்கலாய்க்கிறார். தேவன் என்னை அநியாயக்காரன் வசமாக ஒப்புவித்து துன்மார்க்கரின் கையில் என்னை அகப்பட பண்ணினார். நான் சுகமாய் வாழ்ந்திருந்தேன். அவர் என்னை நறுக்கி என் பிடரியை பிடித்து என்னை நொறுக்கி என்னை தமக்கு இலக்காக நிறுத்தினார் என்று அவருடைய வில்லாளர் என்னை சூழ்ந்து கொண்டார்கள். என் ஈரலை தப்பவிடாமல் பிளந்தார். என் பிச்சை தரையில் ஊற்றிவிட்டார். நொறுக்குதலின் மேல் நொறுக்குதலை என்மேல் வரப்பண்ணினார். பராக்கிரமசாலியைப் போல என்மேல் பாய்ந்தார் என்று சொல்லி இங்கே காரியங்களை தேவனே இந்த காரியங்களை செய்வது போல யோபு அவர் நம்பிக்கை கொண்டிருந்து இப்படியாய் சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம். ஆனால் சத்ருவானவன் காரியங்களை யோபுவுக்கு விரோதமாக செய்து கொண்டிருந்தான். ஆனால் யோபுவோ இதை கர்த்தரே செய்கிறார் என்று சொல்லி ஒருவேளை நினைத்திருந்தான். என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள். என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது என்று சொல்லி தனது அங்காளாய்ப்பை வைக்கிறார். தொடர்ந்து 17வது அதிகாரத்திலும் இதோ என் சுவாசம் ஒழிகிறது, என் நாட்கள் முடிகிறது, பிரேதக்குழி எனக்காக காயத்தமாயிருக்கிறது என்று சொல்லி தனது முடிவை குறித்து யோபு அங்கலாய்க்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். பரியாசம் பண்ணினவர்கள் என்னிடத்தில் இல்லையோ? அவர்கள் செய்யும் அநியாயங்களை என் கண் பார்த்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி தேவரீர் என் காரியத்தை மேல் போட்டுக்கொண்டு எனக்காக பிணைப்படுவீராக. வேறு யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர்? ஆண்டவரே அவர் கை கொடுக்கத்தக்கவர். நான் நேற்று விலகுவதும் இல்லை, உனக்கு கைவிடுவதும் இல்லை என்று நேசிக்கிறவர் தேவன் என்று சொல்லி யோபு அறிந்திருந்தார். ஆனாலும் அவருடைய உள்ளம் அங்கலாய்த்து கொண்டிருந்தது. நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பவன், சுத்தமான கைகள் உள்ளவன் மேல்மேலும் பலத்து போவான் என்று சொல்லி அங்கே அந்த நாட்களில் இருந்ததான அந்த காரியங்களை குறித்து அங்கே யோபு தெரிவிக்கிறதை குறித்து பார்க்கிறோம். என் நாட்கள் போயிற்று, என் இதயத்தில் எனக்கு உண்டாயிருந்த சிந்தனைகள் அற்று போயிற்று என்று சொல்லி இதோ தன் நம்பிக்கையெல்லாம் இழந்து போனதை குறித்து அங்கே யோபு இந்த அதிகாரத்திலே அங்கலாய்க்கிறார். தொடர்ந்து 18வது அதிகாரத்திலே பில்தாத் சொல்கிறதான சில காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். துன்மார்க்கனுடைய காரியங்களை குறித்து பில்தாத் சொல்லுகிறார். துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போம், அவன் அடுப்பின் நெருப்பு அவிந்து போம், அவன் கூடாரத்தில் வெளிச்சம் அந்தகாரப்படும், அவன் விளக்கு அவனுடைய அணைந்து போம் என்று சொல்லி துன்மார்க்கனுக்கு வருகிறதான காரியங்களை குறித்து இங்கே பில்தாத் சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம். ஏன் இதை சொல்கிறான்னு சொன்னால், ஒருவேளை யோபு துன்மார்க்கத்தில் ஈடுபட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்கலாம் என்று சொல்லி ஒருவேளை துன்மார்க்கனுடைய காரியங்களை குறித்து இங்கே பில்தாத் சொல்கிறார். ஆனால் துன்மார்க்கன் சில சமயங்களிலே தன் குற்றங்கள் செய்திருந்தாலும் செழித்திருப்பான். தேவன் அவனை அழிவு நாளுக்காய் நியமித்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. கதிரபஸ்நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதோ யோபுடைய காரியங்களை பார்க்கின்ற இந்த பில்தாத்துக்கு துன்மார்க்கன் அனுபவிக்கப் போகிறதான காரியங்களை குறித்து யோபுவிடம் சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். நமது வாழ்க்கையிலும் பலவிதமான பாடுகள் உபத்திரவங்கள் வரும் பொழுது பல பேர் பலவிதமாய் பேசலாம். ஆனாலும் நமது நினைவுகள், நமது இருதயம் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருந்து கர்த்தரையே நாம் சார்ந்திருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். உன்னதரான தேவன் தாமே நம்மை பலப்படுத்துவாராக. கிருபை நம்மை தாங்குவதாக. சர்வ வல்லவர் நமக்கு மகிமையான காரியங்களை செய்தருள்வாராக. ஆமேன், ஆமேன்.